Good morning, dears. Last class we started chapter 1, physical quantities and measurement. Okay, in that we saw introduction, measurement of volume. What is volume also we saw. Is it volume na enna pathom illaya? Volume is defined as a amount of space that an object occupies. Okay, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸை வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதோ அந்த ஆக்கிரமி பண்ணுற அந்த இடத்தோட அளவை என்ன சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் சம் ஆஃப் த யூனிட்ஸ் we saw and concept of unit, volume and relations between units of volume, liter, milliliter, cubic meter and liter we have seen, and formula for regular solids and volume of irregular solids. How to find we saw, no, using a two measuring jar. You have to place a stone into the water and the water will rise up. We have to find the difference of this raised level of water and the final volume of water. If you found the difference na, we can find the irregular solid oda volume kandupidichiralaanu sonnom illaya. So today we are going to see volume of liquids. Okay, we know that liquids are substances which have a definite volume but no definite shape. A given quantity of liquid takes the shape of the container it is poured in. Okay, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா லிக்விட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு. ஸோ லிக்விட்ஸ்க்கு என்ன இருக்கும், இட் ஹேஸ் டெஃபினைட் வால்யூம். வால்யூம் வந்து டெஃபினைட்டாக இருக்கும், இட் வில் நாட் சேஞ்ச். ஆனால் அதுக்கு டெஃபினட்டான கரெக்டான ஷேப்பு லிக்விட்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த கண்டெய்னரில் லிக்விடை போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னருக்குரிய ஷேப்பு தான் லிக்விட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, see here, இதில் வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வந்து வால்யூம் வந்து டெஃபினைட் வால்யூம் தான். ஆனால் எந்த பீக்கரில் இருக்கோ எந்தெந்த கண்டெய்னரில் இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லிக்விடோட ஷேப் வந்து வேறையாக இருக்கும். ஸோ லிக்விடோ இல்லை வாட்டரோ அதுக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது, ஆனால் வால்யூம் மட்டும் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், லிக்விட்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ஃப்ளோ, தேர்ஃபோர் தே ஆர் ஸ்டோர்ட் இன் வெசல்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். Containers that hold liquids come in various capacities. ஓகே, ஸோ லிக்விட்ஸ்க்கு வந்து ஃப்ளோ ஆகிற எபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெசல்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்ஸ்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிற சில கண்டெய்னர்ஸ்க்கு நிறைய வேறு வித்தியாசமான கெப்பாசிட்டிஸ் அப்படின்னா கொள்திறன். ஓகேவா, ஸோ ஒரே கண்டெய்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கெப்பாசிட்டிஸ் இருக்காது. அதோட கெப்பாசிட்டிஸ், கண்டெய்னரோட கெப்பாசிட்டிஸ் வந்து வேரி ஆகும், அதை லிக்விடை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் யூ see, the capacity of a container gives the amount of liquid it can hold. In laboratories, measuring cylinders and measuring beakers are used to measure the desired volume of liquid. For other purposes, measuring cans, jugs, cups, etc. are used. ஸோ அந்த கண்டெய்னர் கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர் வந்து அந்த லிக்விடை பொறுத்து வேரி ஆகும். See here, this is a measuring cylinder we used in labs. Laboratories we will use in science lab. இது வந்து அந்த லிக்விட் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கான சில மெஷரிங் ஜார்ஸ் இருக்கும். this is of 250 ml. இதோட மெஷரிங் சிலிண்டரோட அளவு கெப்பாசிட்டி வந்து 250 ml. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து வேரி ஆகும். அதே மாதிரி நம்ம மெஷரிங் கேன்ஸாக இருக்கட்டும், ஜக்ஸாக இருக்கட்டும், கப்ஸாக இருக்கட்டும். see here, இது இல்லாமல் ஆயில், மில்க் யூஸ் பண்ணுற மெஷரிங் கண்டெய்னர்ஸ், இதுக்கும் ஒவ்வொரு அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒவ்வொரு கண்டெய்னரும் அதோட வேரி ஆகும். ஓகே, ஸோ அது மாதிரி தான் கண்டெய்னரை பொறுத்து அந்த கெப்பாசிட்டி கொள்திறன் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், measuring cylinders and measuring beakers are made of glass or plastic. They have clear marking or graduations on their body. These are meant for a very accurate measurement of volume of acids,
solutions and chemicals. ஓகே, ஸோ மெஷரிங் சிலிண்டராக இருக்கட்டும் இல்லை மெஷரிங் பீக்கர்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மார்க்கிங் வந்து இருக்கும். see the clear மார்க்கிங் இருக்கு இல்லையா, 0, 10, 20, 30ன்னு. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வால்யூம் ஆஃப் ஆசிடாக இருக்கலாம், ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை கெமிக்கலாக இருக்கலாம், அதுக்கான கரெக்டான அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிளியரான மார்க்கிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, next, items such as milk and oil are measured using metal containers with fixed capacities. Measuring cans can have a fixed capacity. For example, for measuring oil or milk, the cans used have capacities of 100 ml, 250 ml, 500 ml, 1000 ml, that is 1 liter, etc. The volume of liquid is measured in liters and milliliters. ஸோ அதே மாதிரி இப்போ லேப்ஸில் எல்லாம் நம்ம பீக்கர்ஸ், மெஷரிங் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. ஆனால் நம்ம மில்க், ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மெட்டல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸோ அந்த லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி அதோட கெப்பாசிட்டி வந்து வேரி ஆகும் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு 100 ml, ஒரு 250 ml, ஒரு 500 ml, ஒரு 1000 ml அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகும். ஓகே, இது ஃபார் மில்க்கு, ஆயில் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விடை வந்து எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர். இந்த யூனிட்டை தான் நம்ம மெஷர் பண்ண முடியும், லிட்டரில் இல்லை மில்லி லிட்டரில். இந்த யூனிட்டை வச்சு தான் நம்ம லிக்விடோட வால்யூமை மெஷர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், while taking a reading from a measuring cylinder, make sure that the level of a liquid in the cylinder and your eye on a horizontal line. In measuring cylinders, liquid surfaces is slightly curved. This curve of a liquid is known as meniscus, having upper and lower points. To avoid any error, the reading should always be taken from the top of the convex meniscus and the bottom of a concave meniscus. Okay, ஸோ இப்போது ஒரு மெஷரிங் சிலிண்டரில் ஒரு லிக்விடே இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஐ வந்து அந்த மெஷரிங் சிலிண்டரில் ஹரிசாண்டல் லைனில் இருக்கணும். ஓகே, see here, நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து அந்த மெஷரிங் சிலிண்டரில் ஹரிசாண்டல் லைன், திஸ் இஸ் த ஹரிசாண்டல் லைன். ஓகே, இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டர் இருந்தால் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கர்வ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் போர் பண்ணி அந்த கிளாஸ் சிலிண்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கர்வ் லைனை நம்ம மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனிஸ்கஸே 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து கான்கேவ் மெனிஸ்கஸ். கான்கேவ் அப்படின்னா குழிவான மெனிஸ்கஸ் அப்படின்னும். அப்புறம் கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் குவிந்த. கான்வெக்ஸ் அப்படின்னா குவிந்த. ஸோ நம்ம இதெல்லாம் நோட் பண்ணணும். ஒரு பீக்கரில், ஒரு சிலிண்டரில் லிக்விட் இருந்தது அப்படின்னா நம்ம ஐ கான்டாக்ட் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்கணும். அப்புறம் நம்ம மெனிஸ்கஸை நோட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி மெனிஸ்கஸில் நம்ம ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ரீடிங் வந்து எப்படி இருக்கணும், டாப் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம லிக்விடோட கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் இருக்கு இல்லையா, கான்வெக்ஸ் மெனிஸ்கஸோட டாப்லேயே ரீடிங் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கான்கேவ் மெனிஸ்கஸோட பாட்டம். ஓகே, ஸோ இது கான்வெக்ஸ் மெனிஸ்கஸோட டாப்லேயும் கான்கேவ் மெனிஸ்கஸோட பாட்டத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணுற அந்த லிக்விட் லெவலை தான் நம்ம என்ன சொல்லணும், கரெக்டான ரீடிங்காக எடுத்துக்கணும். ஓகே டியர்ஸ், so you have to write the quick check here. Okay, and see here, volume is a dash physical quantity derived. 1 cubic meter is equal to how much meter? 10 lakhs cubic centimeters. 1 liter is equal to 1000 milliliter. Volume of dash solids can be measured using the displacement method, irregular.
water when poured into a thin tube has a dash meniscus, concave meniscus. ஸோ தின்னான டியூப்பில் போர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த லிக்விட் எப்படி இருக்கும், கான்கேவ் மெனிஸ்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஈச் of the given figures. Let us consider the volume of each cube is 1 cubic unit. இங்கே க்யூப்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க இல்லையா, இதில் ஒரு க்யூபை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், 1 cubic யூனிட்னு எடுத்துக்கணும். ஸோ அது மொத்தமாக இந்த க்யூப்ஸோட வால்யூம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு க்யூப் வந்து 1 cubic யூனிட்னா இதில் எத்தனை க்யூப்ஸ் இருக்குது, 6 cubic units அப்படின்னு எழுதணும். பிகாஸ் 7 cubic units. Yes, 54 cubic units, here 9 cubic units. Okay, this you have to copy down in your book. Using pencil you have to write. And next is measurement of area. Area is defined as the space occupied by a plane, object or two-dimensional figure. In case of three-dimensional bodies, we measure the surface area, that is the area of its enclosing surfaces. Okay, so area அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுறதோ, அதாவது 2-dimensional figure அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2-dimensional figure, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அ சர்க்கிள் வந்து 2-dimensional figure. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் லென்த் இருக்கும், விட்த் இருக்கும், ஆனால் டெப்த் ஆழம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபிகர் எல்லாமே 2-dimensional ஃபிகர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன இது பண்ணுவோம், ஏரியா மட்டும் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதே இது 3-dimensional பாடிஸ் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ டேக் அ கியூப், 3-dimensional பாடிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து கியூபு. ஸோ அதில் என்ன இருக்கும், லென்த்து, விட்த்து, ஹைட், இது மூணுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த 3-dimensional பாடிஸில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2-dimensional ஏரியாவையும் 3-dimensional சர்ஃபேஸ் ஏரியாவையும் மெஷர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், as area is derived physical quantity, its units depend on factors on which it depends. The SI unit for measuring area is meter into meter is equal to meter square, called as square meter. For expressing areas of different sized objects, several other units are also used. For instance, to measure the area of cities or countries, the larger unit, kilometer square, is used for areas of farms or houses. Hectare is the commonly used unit. Beside this, millimeter squared, centimeter squared, decimeter square, etc. are used to express the areas of smaller objects. ஸோ ஏரியா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏரியாவோட யூனிட்ஸ் வந்து அதோட ஃபேக்டரை பொறுத்து அது வந்து டிபெண்ட் ஆகும். ஓகே, சப்போஸ் இப்போது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா அப்படின்றது மீட்டர் தான். ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் ஏரியா அப்படின்னா அது மீட்டர் மட்டும்தான் காமனாக. ஓகே, மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம ஏரியா மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக், நம்ம ஒரு சிட்டியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ அதோட ஏரியா மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான யூனிட் வந்து நம்ம கிலோமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிலோமீட்டர் அந்த யூனிட்டை வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் மெஷரிங் சிட்டிஸ் ஆர் கண்ட்ரீஸ்க்கு. அதே மாதிரி நம்ம ஃபார்ம், பண்ணைகள் இருக்கு இல்லையா, பண்ணைகள், ஹவுசஸ்க்கெல்லாம் என்ன மாதிரியான யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா ஹெக்டேர் யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் மெஷரிங் த ஏரியா ஃபார் ஃபார்ம் அண்ட் ஹவுசஸ். ஓகே, அதே மாதிரி இன்னும் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஏரியாவை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மில்லிமீட்டர் ஸ்கொயர்ட், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட், டெசிமீட்டர் ஸ்கொயர்ட், இந்த மாதிரி யூனிட் எல்லாம் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்தந்த ஃபேக்டரை பொறுத்து அந்த யூனிட் வந்து டிஃபர் ஆகும் ஏரியாவை மெஷர் பண்ணுறதுல. ஓகே, சி நெக்ஸ்ட், Table 1.1 gives the relationship between different units of area. Table 1.1, relationship between different units of area. So 1 millimeter squared is equal to 1 millimeter into 1 millimeter is equal to 10 power minus 3 meter into 10 power minus 3 meter.
if you multiply means 10 power minus 6 meter squared. So 1 centimeter squared is equal to 1 centimeter into 1 centimeter is equal to 10 millimeter into 10 millimeter is equal to, if you multiply both of this, 10 power 2 millimeter squared. 1 meter squared is equal to 1 meter into 1 meter is equal to 100 centimeter into 100 centimeter is equal to 10 power 4. 100 is there now, so we have to write 10 power 4 centimeter square. 1 hectare is equal to 100 meter into 100 meter. So you have to write 10 power 4 meter square. 1 kilometer squared is equal to 1 kilometer into 1 kilometer is equal to, so 1 kilometer is equal to 1000 meter squared into 1000 meter squared is equal to 10 power 6 meter squared. Okay, so 1 millimeter abdina 10 power minus 3 meter. Okay, adhe mari 1 centimeter na 10 millimeter abdina artham. 1 meter is equal to 100 centimeter. Okay, 1 hectare is equal to 100 meter. So 1 kilometer is equal to 1000 meter square. So இந்த மாதிரி தான் formulas வரும். Okay, next, measuring area of regular surfaces. For regular surfaces like squares, rectangles and circles etc., area measurement is very easy as they are definite formulae corresponding to them. We only need to determine the length of the specific parameters and the area can be computed by substituting the values in the formula. The formulae for calculating the area of some common 2D figures is shown here. So ஒரு மெஷரிங் ஆஃப் ரெகுலர் சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெகுலர் சர்ஃபேஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படின்னா ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் எல்லாமே ரெகுலர் சர்ஃபேஸ். இதில் வந்து ஏரியா மெஷர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் ஸ்கொயர்ஸில், ரெக்டாங்கிள்ஸில், சர்க்கிள்ஸில். ஸோ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு டெஃபினைட்டான நிரந்தரமான ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம லென்த்தில் அதாவது பேராமீட்டர்ஸை மட்டும் டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் அந்த ஏரியாவுக்குரிய வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம ரெகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள், சர்க்கிள்ஸ்க்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது ரெகுலர் சர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ட்ராபசாய்டு, பேரலோகிராம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஓகே, இதோட ஏரியா எல்லாம் ஈஸியாகவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி கால்குலேட் பண்ணிடலாம்னா இது ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த ஏரியாவை மெஷர் பண்ணி அந்த ஃபார்முலாவில் அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ எல்லா ரெகுலர் சர்ஃபேஸுக்குமே என்ன இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெகுலர் சர்ஃபேஸுக்கான ஏரியாவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ட்ராபிசாய்டு அப்படின்றதுக்கு ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு B1 + B2 by 2 into ஹைட். அதே இது பேரலோகிராமுக்கான ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு B into H. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு H into B. ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு H into H இஸ் ஈக்குவல் டு H ஸ்கொயர்ட். ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு B into H by 2. சர்க்கிள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை into R ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அந்தந்த ரெகுலர் சர்ஃபேஸுக்கான ஏரியாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், மெஷரிங் ஏரியா ஆஃப் irregular surfaces. Irregular surfaces are those surfaces which do not have a regular shape and hence there is no definite formula for calculating their area. To calculate the area of regular surfaces, we use the graphical method. Though this method does not give a very accurate result for practical purposes, it gives a very close estimation of area. A graph paper comprises of rows and columns of identical squares. For measuring area of an irregular surfaces such as a leaf,
We place the leaf firmly on the graph paper and trace its outline. Then we remove the leaf and by counting the squares enclosed within the traced outline, we estimate the area covered. In this method, each full squared or more than half squared is counted as one complete square. Half square is counted as half squares. Less than half squares are ignored. In a centimeter graph paper, the squares are of 1 centimeter size. Okay. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரெகுலர் சர்ஃபேஸுக்கு எல்லாமே என்ன இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதோட வேல்யூவை. அதே இது வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸில் நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கெல்லாம் அதுக்கு கரெக்டான ஷேப்பு கிடையாது, அதனால் அதுக்கு டெஃபினேட்டான ஃபார்முலாவும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இருந்தாலும் இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிராஃப் அப்படின்றது ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது ஸ்கொயர்ஸ் எல்லாம் கரெக்டான ஷேப்பில் இருக்கும் இல்லையா. சி ஹியர், இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே ஈக்குவல் சைஸு, அதாவது 1 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கும் ரோஸும் காலம்ஸும் சரியா. ஸோ இந்த மாதிரி கிராஃப் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லீஃப், சப்போஸ் ஒரு லீஃபே எடுத்துக்கிறோம். லீஃப் எல்லா லீஃபுமே ஒரே ஷேப்பில் இருக்காது இல்லையா, அதுக்கு ஒரு ஷேப் வேரி ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் லீஃபுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு லீஃப் எடுத்து அந்த கிராஃப் பேப்பர் மேலே வச்சு அந்த லீஃபோட அவுட்லைன் மட்டும் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஓகே, ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லீஃப் எடுத்துகிட்டு அந்த ட்ரேஸை வச்சு அந்த லீஃப் வந்து எத்தனை பாக்ஸஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ ஹியர் இப்போ ஒரு லீஃபவே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தனை பாக்ஸஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னா 26 பாக்ஸஸ் வந்து கவர் ஆகிருக்கு லீஃபு. அதே மாதிரி ஆஃப் பாக்ஸஸ் வந்து எத்தனை பாக்ஸஸ் கவர் ஆகிருக்குன்னா 1 2 3 4 ஆஃப் பாக்ஸஸ் வந்து அந்த லீஃப் வந்து கவர் பண்ணியிருக்கு. இந்த ஆஃபுக்கும் கீழே இருக்கும் இல்லையா ஸ்பேஸு, இது இவ்வளோதான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஆஃப் ஸ்பேஸஸை கால்குலேட் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் பாக்ஸை கால்குலேட் பண்ணணும். இது 2 மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆஃபுக்கும் கீழே இருக்க அந்த ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும், தவிர்த்துடணும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 26 வந்து ஃபுல் ஸ்கொயராகவும் 4 ஆஃப் ஸ்கொயராகவும் கிடைக்குது. ஸோ 4 ஆஃப் ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லலாம், 2 ஸ்கொயர்லாம். ஸோ இப்போ மொத்தமாக அந்த லீஃபோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது, 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக நம்ம அதோட வேல்யூவை நம்ம சொல்லிடலாம், ஏரியாவோட வேல்யூவை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கு வந்து அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன, கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதோட வேல்யூ வந்து க்ளோஸாக எஸ்டிமேட் பண்ண முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட நம்ம அதுக்கான ஏரியா வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். And next is a quick check 2. State whether the following sentences are true or false. First one, area is a derived physical quantity. True. The SI unit of area is hectare. False. What is the SI unit of area? Meter. Okay. Next, the area of a circle is 5 times square of its radius. True. Square meter is a smaller unit than hectare. True. 1 square centimeter is equal to 1000 square millimeter. False. Here is a info hub. Russia is a country with the largest area. Its area is nearly 17,75,200 kilometers square. ஸோ ரஷ்யா தான் என்னது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏரியாவோட இருக்கிற கண்ட்ரி. ஓகே, ஸோ அதோட ஏரியா எவ்வளோ இருக்கும், 17 மில்லியனும் 75,200 கிலோமீட்டர் அளவு ஏரியா இருக்கிற கண்ட்ரி வந்து ரஷ்யா. நெக்ஸ்ட், மால்டீவ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் வித் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 300 கிலோமீட்டர் ஸ்கொயர்ட். அதே மாதிரி மால்டீவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஏரியா கொண்ட, உலகத்திலே ரொம்ப கம்மியான ஏரியா கொண்ட கண்ட்ரி. அது எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்,
The Amazon river is the world's largest river in volume. ஓகே, நிறைய வால்யூம் கொண்ட ரிவர் எது அப்படின்னா, லார்ஜஸ்டான ரிவர் எது அப்படின்னா அமேசான் ரிவர். ஓகே, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப லார்ஜான வால்யூம் கொண்ட ஒரு ரிவர். நெக்ஸ்ட், Coney Falls lying between Cambodia and Laos is the waterfall with the highest volume of water per second. It lets out about 9.5 million liters of water each second. ஸோ அதே மாதிரி ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகளில் கோனி ஃபால்ஸ் அப்படின்றது, அதாவது கம்போடியா அண்ட் லோஸ் அப்படின்ற இடத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த கோனி ஃபால்ஸ் தான், அந்த நீர்வீழ்ச்சி தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான வால்யூம் கொண்டது. அது எப்படி அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 9.5 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து லெட் அவுட் பண்ணுமா. So okay, so this is the info hub. So you have to read a book from starting. You have to read from page number 1 to 2, 3, 4, 5. Write this quick check 1 in your book, and 6 also you have to write. Copy down this, and quick check 2 up to here, up to this info hub you have to read and send a voice note. Okay dears, this is what today's class. Thank you.